அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் 2023ஆம் ஆண்டு வெளிவந்த 13வது MCQ வினாண்டு விளக்குரை பார்க்க போகிறோம். வினா ஒரு சேதன ரசாயன வினா. வாங்க கேள்வியை வாசிப்போம். கேள்வியில் ஒரு சேதன சேர்வை A ஆனது 2,4 டைநைட்ரோஃபீனைல் ஹைட்ரஜனுடன் ஒரு நிறவீழ்படிவை தருகின்றது. சேர்வை A ஆனது அமிலமாக்கப்பட்ட பொட்டாசியம் இருகுரோமேட்டுடன் தாக்கம் புரிய செய்யப்பட்ட போது சேர்வை B உண்டாகும். அதேவேளை கரைசல் பச்சை நிறமாகிறது. சேர்வை B ஆனது 2,4 டைநைட்ரோஃபீனைல் ஹைட்ரஜனுடன் நிறவீழ்படிவை தரவில்லை. ஸோ ஏயின் கட்டமைப்பாக இருக்கக்கூடியது எது? ஸோ முதலாவதாக 2,4 டைநைட்ரோஃபீனைல் ஹைட்ரஜனுடன் வீழ்படிவு செம்மஞ்சள் நிற வீழ்படிவை கொடுக்கக்கூடியது கார்பனைல் கார்பன்ஸ். அப்போ கார்பனைல் கார்பன் அதாவது ஆல்டிகைட் கீட்டோன்கள் காணப்படுமாறு இருந்துச்சுன்றால் அந்த வீழ்படிவுகள் ஏற்படும். இப்போ முதலாவதாக நாங்கள் பார்ப்போம் 2,4 டைநைட்ரோஃபீனைல் ஹைட்ரஜன். பென்சீன் வளையத்தில் இந்த தொகுதி NO2 சொல்லுவோம். NO2 ஸோ 2,4 டைநைட்ரோஃபீனைல் ஹைட்ரஜன் அல்லது நாங்கள் 2,4 DNPன்னு சொல்ல முடியும். ரைட். ஸோ இப்போ இந்த 2,4 டைநைட்ரோஃபீனைல் ஹைட்ரஜனுடன் வீழ்படிவை தரது யார்? ஆல்டிகைட் கீட்டோன். இப்போ ஆல்டிகைட் ஒன்று இருக்கும்போது R தொகுதி C டபுள் பாண்ட் H அல்லது கீட்டோனாக இருக்குமா இருந்துச்சுன்னா, இது ஹைட்ரஜனாக இருக்குமா இருந்தால் ஆல்டிகைட்டாக இருக்க முடியும். இதுவும் ஒரு R தொகுதியாக இருக்குமா இருந்தால் அது ஒரு கீட்டோனாக இருக்கும். ஸோ இப்போ ஆல்டிகைட் கீட்டோன்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன் சிம்பிளாக இந்த 2 ஹைட்ரஜனோட நீரகற்றலுக்கு உள்ளாகி உங்களுக்கு இந்த இடத்துல வீழ்படிவை தரும். செம்மஞ்சள் நிற வீழ்படிவு. அதாவது இந்த கார்பன் இந்த ஹைட்ரஜனுடன் பிணைப்புக்கு போயிருக்கும். அது எப்படி இருக்கும் கட்டமைப்பு? தனிச்சோடியோட இப்போ இந்த இரட்டை பிணைப்பு இந்த ஆக்சிஜன் இந்த கார்பனோட ஏற்படும். அதுக்கு ஹைட்ரஜன் இது R கூட்டமாக இருக்கலாம். ஸோ இது R1ஆகவும் இருக்க முடியும். ஸோ இங்கே NO2. ஸோ இதான் அந்த வீழ்படிவு. அப்போ 2,4 டைநைட்ரோஃபீனைல் ஹைட்ரஜனுடன் வீழ்படிவை ஏற்படுத்துறது கார்பனைல் சேர்வை. அப்போ இதில் முதலாவதாக இந்த ஏன்ற கட்டமைப்புள்ள இதில் இருக்கக்கூடிய ஏன்ற கட்டமைப்புல ஒன்று டிஎன்பி கூட வீழ்படிவை கொடுக்குது. செம்மஞ்சள் வீழ்படிவை கொடுக்குது. பின்னர் இதை டைக்ரோமேட்டோட ஒட்சியேற்றின பிறகு, ஏன்னா அமில டைக்ரோமேட் தொழிற்பாடு என்ன? ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்பாடு. ஸோ ஒட்சியேற்றப்பட்ட பிறகு இது என்ன செய்யலையாம்? வீழ்படிவை தரலையாம். ஸோ அப்போ அது இதில் இந்த கட்டமைப்புகளில் எந்த கட்டமைப்பு பொருத்தமான கட்டமைப்பாக இருக்கும் இந்த செயற்பாடுக்கு உள்ளாகிறது? அதான் கேள்வி. ஸோ அதன் அடிப்படையில் நாங்கள் முதலாவதாக எங்களுக்கு டிஎன்பி கூட தாக்கமடையக்கூடிய ஆட்கள் யார் யாருன்னு என்ன கண்டுகொள்வோம். இப்போ இந்த தொகுதி தாக்கமடையலாம், ஏனென்றால் இங்கே என்ன இருக்குது? ஒரு கார்பனைல் கார்பன் இருக்குது. அதே போல் இந்த தொகுதியும் தாக்கமடைய முடியும், இதுலேயும் கார்பனைல் கார்பன் இருக்குது. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்டிகைட் தொகுதி இருக்குது, அதுவும் தாக்கத்துக்கு உள்ளாகும். அப்போ இங்கே இந்த தொகுதியும் என்ன செய்ய முடியும் என்றால் எங்களுக்கு டிஎன்பி கூட விளைவை தர முடியும். இந்த தொகுதி தர முடியுமா? தர முடியாது, ஏனென்றால் இங்கே என்ன இல்லை? கார்பனைல் கார்பன் இல்லை. அப்போ 5வது விட எங்களுக்கு முதலாவது தொழிற்பாட்டினூடாகவே புறக்கணிக்க முடியும், நடக்காது, இல்லை அதில். ஸோ இப்போ அமில கேமினோட தாக்கின பிறகு டைக்ரோமேட்டோட தாக்கின பிறகு வரக்கூடிய விளைவை பார்ப்போம். அது பின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது மேலும் ஒட்சியேற்றப்பட முடியாது, ஆனால் இந்த தொகுதி ஒட்சியேற்றப்பட முடியும். இது ஒட்சியேற்றப்பட்டால் வரக்கூடிய தொகுதி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு கீட்டோனாக மாறிவிடும். யார்? ஆல்கஹால். அப்போ இது பிக்கான கட்டமைப்புகளை வரைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது மேலும் ஒட்சியேற முடியாது, கீட்டோன். ஆனால் இந்த ஆல்டிகைட், அதாவது இந்த முதல் ஆல்கஹால் எங்களுக்கு ஒட்சியேற்றப்பட முடியும் ஆல்டிகைட்டாக. மேலும் இங்கே டைக்ரோமேட் என்கிறதுனால ஓயிக் ஆசிடாகவே ஒட்சியேற்றப்படும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஓயிக் ஆசிட் வரும். அப்போ இந்த தொகுதி ஓயிக் ஆசிடாக மாறிடும். அப்போ இது பி பகுதி. அப்போ இந்த இடத்துல பார்ப்போம், இந்த இந்த முதலாவது ஆன்சரில் இங்கே எங்களுக்கு இது மேலும் ஒட்சியேற்றப்பட முடியாது,
இது ஒட்சியேற்றப்பட முடியும். இது ஒட்சியேற்றப்பட்டால் உருவாகிறதும் கீட்டோன். இதுவும் ஆல்ரெடி ஒரு கீட்டோன். அப்போ எங்களுக்கு கீட்டோன்கள் மீண்டும் என்ன செய்யும்? 2,4 டைநைட்ரோஃபினால் ஹைட்ரஜனுடன் செம்மஞ்சள் நிறவியல் படிவை கொடுக்கும். ஆனால் எங்களுக்கு தரவு தரப்படுது இரண்டாவது முறையில், அதாவது பி ஆன பிறகு இது வீழ்படிவை தரலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இந்த ஏ, அதாவது முதலாவது விட எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலையும் வீழ்படிவை கொடுக்கும், இப்பையும் வீழ்படிவை கொடுக்கும். இந்த பதில் இதில் ஆரம்பத்தில் வீழ்படிவை கொடுக்கும் இந்த தொகுதி இப்பையும் வீழ்படிவை கொடுக்கும் ஒட்சியேற்றப்பட்ட பிறகும். இந்த இடத்துல இருந்த ஆல்டிகைட் தொகுதி முதல் ஆல்கஹால் தொகுதி ஒட்சியேற்றப்பட்டிருக்கும். இந்த பகுதி எங்களுக்கு ஓயிக் ஆசிடாக மாறினாலும் இந்த பகுதி எங்களுக்கு வீழ்படிவை கொடுக்கறதுக்கு முடியும். ஏன்னால் இங்கே கார்பனைல் கார்பன் இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே முதல் ஆல்கஹால், இது ஒரு ஆல்டிகைட், ரெண்டும் டைக்ரோமேட்டால ஒட்சியேற்றப்படும். ஸோ ஒட்சியேற்றப்பட்டால் வரக்கூடிய விளைவு இந்த இடத்துல ஓயிக் ஆசிட் வரும். அதே போல் இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஆல்டிகைட் தரேன். ஸோ அப்போ ஓயிக் ஆசிடாக மாறிடும். அப்போ இந்த ரெண்டு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஓயிக் ஆசிட் தான் இருக்கும். அப்போ இப்போ முதலாவதாக இருந்த ஆல்டிகைட் தொகுதி டிஎன்பி கூட தாக்குனுச்சு. ஆனால் இப்போ இங்கே ரெண்டு பகுதியுமே ஓயிக் ஆசிட். ஸோ என்ன செய்ய முடியாது, எங்களுக்கு இப்போ எங்களுக்கு வீழ்படிவை தர முடியாது. ஆகவே பொருத்தமான பதில் மூன்றாவதாகத்தான் இருக்கும். நாங்கள் மற்றதையும் ஒரு பார்த்துருவோம். இப்போ இது ஒட்சியேற்றப்படும் கீட்டோனாக மாறிவிடும். இது ஒட்சியேற்றப்படும் ஓயிக் ஆசிடாக மாறிவிடும். அப்போ எங்களுக்கு ஓயிக் ஆசிட் எங்களுக்கு வீழ்படிவை தராது. ஆனால் கீட்டோன், இது உருவாகக்கூடிய கீட்டோன் விளைவு எங்களுக்கு வீழ்படிவை கொடுக்கும். ஏன்னால் இது ஒரு வலி ஆல்கஹால். அதே போல் இதுவும் ஒரு வலி ஆல்கஹால். இது ஒட்சியேற்றப்பட்டால் எங்களுக்கு ஒரு கீட்டோன் கிடைக்கும். ரைட், கீட்டோன் கிடைக்கும். இந்த கீட்டோன் எங்களுக்கு மீண்டும் என்ன செய்யும்? டிஎன்பி கூட விளைவை கொடுக்கும். ஆனால் இந்த இடத்துல உருவாகிற ஓயிக் ஆசிட் எங்களுக்கு என்ன செய்யாதுன்னு கேட்டால் விளைவை தராது. நாங்கள் முதலாவது சந்தர்ப்பத்தை இதை நாங்கள் புறக்கணிச்சிட்டோம். ஆகவே எங்களுக்கு ஐந்தாவது பதில் வராது. இந்த 4 பதில்களுக்கு இடையில் எங்களுக்கு மூன்றாவது தான் பொருத்தமான பதிலாக இருந்திருக்கும். அதாவது டிஎன்பி கூட செம்மஞ்சள் நிற வீழ்படி வரணும் என்றால் ஆல்டிகேட் அல்லது கீட்டோன்கள் இருக்கணும். அப்போ ஆரம்பத்திலையும் ஆல்டிகேட் அல்லது கீட்டோன் இருக்கணும், ஒட்சியேற்றப்பட்ட பிறகும் ஆல்டிகேட் அல்லது கீட்டோன் இருந்திருக்கணும். இந்த இடத்துல ஒட்சியேற்றப்பட்ட பிறகு வீழ்படி வரவில்லை அப்படின்னா ஒட்சியேற்றப்பட்ட பிறகு ஆல்டிகேட் அல்லது கீட்டோன்கள் இருந்திருக்க முடியாது. இந்த தொகுதியில் இருக்கும் ஒட்சியேற்றப்பட்ட பிறகு, இந்த தொகுதியில் இருக்கும், இந்த தொகுதியில் இந்த தொகுதியிலையும் இருக்கும், இந்த தொகுதியில் ஆரம்பத்தில் எங்களுக்கு இல்லை. ஆகவே ஆரம்பத்தில் இருந்து இப்போ இல்லாமல் போன தொகுதி இந்த மூன்றாவது. அதனால் இது முதல் ஆல்கஹால். இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆல்டிகேட் இருந்தது. ஸோ இது ஆரம்பத்தில் டிஎன்பி கூட வீழ்படிவை கொடுத்துருக்கும். இப்போ இது ஓயிக் ஆசிடாக மாறிடுச்சு. முதல் ஆல்கஹாலும் ஓயிக் ஆசிடாக மாறி. ஸோ ஆகவே எங்களுக்கு இப்போ வீழ்படிவை உருவாக்க முடியாது. ஓகே, ஸோ அப்போ டிஎன்பி கூட ஆல்டிகேட் அல்லது கீட்டோன்கள் செம்மஞ்சள் நிற வீழ்படிவை தரும். அப்போ இந்த கேள்விக்கு அமைவாக முதல்ல வீழ்படி வரணும், அதுக்கப்புறம் வீழ்படி வரக்கூடாது ஒட்சியேற்றப்பட்ட பிறகு. இப்போ முதல்ல ஆல்டிகேட் அல்லது கீட்டோன் தொகுதி இருக்கணும், ஒட்சியேற்றப்பட்ட பிறகு ஆல்டிகேட் அல்லது கீட்டோன் தொகுதி இருக்கக்கூடாது. அப்படியாப்பட்ட தொகுதியை நீங்கள் தெரிவு செய்திருப்பீங்கன்னா சரி. இந்த இடத்துக்கு இது மூன்றாவது பதிலாக இருக்கும். ஓகே, இந்த பகுதி உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். விளங்கியிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மேலும் சேதன ரசாயனம் மற்றும் பௌதிகவியல் கேள்விகள் இந்த வருடம் பரீட்சை எதிர்நோக்கிற மாணவர்களுக்கு உதவியாக நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். வியூ பண்ணுங்கள். தேங்க்யூ.